புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாய் பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சயின்டிஃபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். சார், அதாவது இப்போது 2025 நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் சார். அந்த காலகட்டத்தில் இப்போ சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. சனி அப்படின்னாலே கர்மகாரகன், நம்ம கர்ம பலன்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது சார். அதாவது நாங்கள் என்ன கர்மா பண்ணோன்னு தெரியாது, பட் அதுக்கான பயம் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அவர் அது மந்தமாக இருப்பார், அவர் ரொம்ப சோதனைகளை கொடுப்பாரு, மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு எங்களுக்கு ஒரு பயமே வந்துருச்சு சார். இப்போ இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் இருக்குங்களா? அப்படின்னா எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம் சார். அதாவதுமா, சனி பயிற்சி பொதுவாக ஒரு ராசியிலிருந்து 2.5 ஆண்டுகள் பெயருகிறது. பயிற்சிக்கு எதனால் இவ்வளவு ஒரு மைனஸ், ஒரு என்னடாப்பா சனி என் ராசியிலேருந்து உன் ராசிக்கு மாறுகிறாரே, இந்த ராசியிலேருந்து இந்த ராசியை பார்வை செய்ய போகிறாரு, என்ன கெடுபடல்கள் நடக்குமோ என்ற ஒரு அச்சுறுத்தல் பொதுவாக இருக்கக்கூடிய நியதி. அப்படியெல்லாம் சனி அப்படி பண்ணுற கிரகங்கள் அல்ல. காரணம் என்ன அப்படின்னா, சனிக்கு இயற்கையாகவே பாவின்ற ஒரு பொருள், கெட்ட கிரகம். நவக்கோள்களை கெட்ட கிரகம்னு சொல்லுவோம். இந்த ராகு, கேது, சனி, செவ்வாய், இந்த சூரிய பாவர்கள் என்று. அப்போது 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சங்கமிக்கும் போது அதாவது காலக்கெடு ரொம்ப அதிகம். இந்த டியூரேஷன் ஒரு ராசியில் அதிகமாக பயணிக்கக்கூடிய, அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கே உண்டு. அப்போ அந்த சனி கெட்டவன் மேலும் கெட்ட இடத்துல வர்றது ஒரு கிட்டிடும் ராஜயோகன்றது ஒரு பொருள். பொதுவாக சனி எங்கே பெயர்கிறார்? 12 ராசிகளிலேயே கடைப்பகுதி ராசி மீனராசி. இந்த மீனராசிங்கிறது காலபுருஷ அடிப்படையில் விரையாதிபதி ஸ்தானத்தில் லாப பாதகாதிபதி, கர்மாதிபதி, ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்திற்கு 12 வருகிறார். இது எந்த ராசிக்கு நன்மையாக இருக்கும், எந்த ராசிக்கு தீமையாக இருக்கும், இது பொதுவான பொருள். இது பிறப்பு ஜாதகத்தில் அமர்கிற பலாபலன்களை பொறுத்து ஒத்துத்தான் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள். இப்போ ஃபஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டா ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்ல போனால், இன்னைக்கு கிறிஸ்மஸ் திருநாளாக இருக்குது, எடுத்தோடனே ஒரு நன்மையாகவே துவங்குவோம். கண்டிப்பாக சார். அப்போ இந்த 12 ராசிகளிலேயே அதி நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்கு சனி பெயர்கிறார். அப்போ எந்த ராசிக்கு? துலா ராசிக்கு சொல்லலாம். ஏன் துலா ராசி அப்படின்னு கேட்டால், இந்த துலா ராசிக்கு 6ஆம் இடம் என்பது சத்ரு, ரோக, ருண, வம்பு, வழக்கு, வியாஜியங்கள் ஸ்தானம்னு பொருள். இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரம்? சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கொண்டவர்கள். அதுக்கடுத்தது சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் கொண்டவர்கள். அப்போ குருவுடைய நட்சத்திரம் 1 பாதம் கொண்டவர்கள். அதில் ஒரு 3 பாதங்கள். குருவுடைய நட்சத்திரம் விசாகம் 3 பாதமும், ராகுவுடைய நட்சத்திரங்கள் சுவாதி 4 பாதம், 7 பாதம் ஆயிடுச்சா. மீதி 2 பாதம் கன்னியில் இருக்கும். சித்திரையிலுங்கிறது கன்னி. அதுக்கு மீத 2, 3, 4 பாதங்கள் இந்த துலாத்தில் இருக்கும். இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 6ல் சனி வரும் பொழுது இது ஒரு ரொம்ப மேன்மையான ஒரு திருப்பு முறையான வருடமாக இருக்கும். எப்போத்திலிருந்து அப்படின்னு பார்த்தா, வர்ற மார்ச் மாதம் 29/3/2025 அன்னைக்கு, பங்குனி மாதம் 15 தேதி சனி பெயர்கிறார். அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய வியாதிகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடன், வம்பு, தும்பு, வழக்குகள் இருந்தாலும் அப்படியே ரிலீவ் பண்ணிவிடுவார் இந்த ராசிக்கார். ஃபஸ்ட்டு தடைகள் மென்மேலும் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் இருந்தவர்களுக்கு கடந்த 5ஆம் இடத்துல
சனி இருந்ததுனால புத்திர பாக்கிய தடைகளை உண்டு பண்ணியிருப்பார், தேவையில்லாத மன சஞ்சலங்களை உண்டு பண்ணியிருப்பார், ரொம்ப வியாகுலத்தன்மைகள், திருமண வயது வந்து கூட திருமணம் நடக்கலை அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். நிறைய பேர்களுக்கு வயது வந்து கூட ஒரு பெண்ணுக்கு வந்து 30 வயதை கடந்து கூட திருமணம் நடக்கலை, 35 வயசு என் பையனுக்கு நடக்குது இன்னும் நடக்கலை அப்படின்றதுக்கு இந்த சனி பாருங்கள் 5ஆம் இடத்துல இருந்து 3வது பார்வையாக மேசமனையை பார்க்கும்போது இந்த தடையை உண்டு பண்ணது. இப்போ டைரெக்டாக எங்கே வர்றார், 6ஆம் இடத்துக்கு வர்றார். அப்புறம் திருமண வயது உள்ளவருக்கு தக்க தருணத்தில் வர வருஷத்தில் திருமணம் கைகூடக்கூடிய பாக்கியம். புத்திர பாக்கிய ரீதியாக தடை உள்ளவர்களுக்கு காலத்தில் பயிர் செய்ய முடியலையே, காலத்தால் எனக்கு வந்து குழந்தை கிடைக்கலையேன்றவங்களுக்கு இந்த பாக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ராசிக்கு சுக பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய கிரகம் குருமனை ஏறி நிற்கிறான். அப்போ பஞ்சமாதிபதியே குருமனை ஏறும் பொழுது குரு வந்து இயற்கையாகவே புத்திர காரகன் ஒரு பொருள். அந்த மனை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த புத்திர பாக்கிய ரீதியாக இருந்து வந்த இந்த தடைகளை கட்டாயம் விலக்கி கொடுக்கும். குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள், துயரங்கள், வாட்டங்கள், வருத்தங்கள், எல்லையெல்லா துயரங்கள்லேருந்து விடிவெள்ளி காலியாக இந்த சனி பயிற்சி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், குருவும் பெயர்கிறார். அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15/5/2025 அன்னைக்கு குரு எங்கிருந்து பெயர்கிறார்னா, இந்த துளாராசிக்காரர்களுக்கு 8ல் மறைந்து பல சங்கடங்கள், துயரங்கள், எல்லையில்லாத ஒரு துயரத்திற்கு விடிவு காலமாக இந்த குரு பாருங்கள் மிதுன ராசிக்கு பெயர்ந்துடுவார். அப்போ சனியும் நல்ல இடத்துக்கு வருது, குருவும் நல்ல இடத்துக்கு வரும் பொழுது டைரெக்டாக அந்த மிதுன ராசியில் பயிற்சி ஆகும் பொழுது அந்த குரு எந்த பார்வையாக பார்ப்பார்னா, இந்த துலா ராசியை பரிபூர்ணமாக தன்னுடைய திரிகோண பார்வையில் 9ஆம் இடத்துலேருந்து நேரடியாக இந்த உடல் ஸ்தானத்தை, அந்த உயிர் ஸ்தானத்தை, பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அமைப்புள்ளவர்களை பார்க்க வைக்கும்போது இந்த கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் விலகும். நல்ல அந்யுன்யமும் நல்ல தாம்பத்திய சுகமும் கிடைக்கும். ஏன்னா ராசிப்படி 3ஆம் இடத்தை அந்த குரு பார்வை செய்வார். புத்திர பாக்கிய தடைகளை விளக்கும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒன்று கூட அந்த பிராப்தத்தை உண்டு பண்ணும். வேலை நிமித்த ரீதியாக இதுவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, என் ஊருக்கு இந்த ஊருக்கு மாற்றினா நல்லா இருக்குமே அப்படி திடீர்னு அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்காதவர்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைக்கும். சந்தான பாக்கியங்கள் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா புத்திர காரகன் குரு 9ல் அமர்ந்து நேரடியாக இந்த துளாராசியை பார்வையிடுவதனால வழக்குகள், வியாஜியங்கள், பூர்வீக சொத்து ரீதியாக இருந்து வந்தது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியான காலமாக இருக்கும். கடன் வரத்து மேலே வரத்து, சம்பத்து மேலே சம்பத்து அடையக்கூடிய பாக்கியம். இந்த கடன்கள் அத்து போகும். கேட்ட இடத்துல சுலபமாக கடன்களும் கிடைக்கும். வாங்கின கடனை திருப்பி அடைக்கக்கூடிய தன்மையை அந்த குரு வந்து அந்த ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக அது இருக்கும். கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடம்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா, கலைக்குண்டான சக்கரவர்த்தி இந்த புதன். அந்த புதன் விட்டு அந்த சனி நேரடியாக பார்வை செய்வார். கலைக்கு மகாலட்சுமி அம்சத்தை பொருந்தியவன், சுபிட்சத்தை கொடுக்குறவன் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய வீட்டை இந்த துளாராசிக்காரர்களுக்கு அந்த 6ஆம் இடத்துலேருந்து நேரடியாக 3வது பார்வையாக இந்த ரிஷபமனையை பார்க்கறதுனால அவர்களுக்கு சுபிட்சம் அடைவார்கள். ஆசிரிய பெருமகனார்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வருடமாகவும் இருக்கும். அதே போன்று பாருங்கள், இது ஒரு ஃபஸ்ட் இந்த ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 11ல் வரக்கூடிய ஒரே அம்சம் வந்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. எப்படி இந்த துளாராசிகளுக்கு நல்ல மக உன்னதமான பயிற்சின்னு சொன்னமோ, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதியாக வருவார். அவர் லாபகரமான லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல வீட்டிருந்து, அதுவும் இல்லாமல் ஜென்மத்தில் சரீரத்தில் இந்த குரு பலவிதமான வாட்டத்தையும் துயரத்தையும் கொடுத்த இந்த வருடாந்திர கிரகத்தில் அந்த குரு பயிற்சியும் நல்ல சாதகத்தாரையில் இந்த குரு வந்து மிதுனமனைக்கு 15/5 மாதம் 15ஆம் தேதி பயிறுகிற பயிற்சியும் சரி, இந்த 3வது மாதம் பயிர்கிற இந்த சனி பயிற்சி ராசிக்கு 11ல் இருந்து ராசியை பார்வை செய்வார். ஆனால் ராசியை பார்வை செய்வது ஒரு வகையில் மைனஸ்ன்னு சொன்னாலும், லாபத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற அடிப்படையில் நம்மளுக்கு ராஜயோகத்தை கொடுக்க வேண்டாம், கெடுக்காமல் இருந்தாவே சால சிறந்ததில்லை. நிச்சயமாக இந்த சனி இவ்வளோ காலம் இதன் மூலமா தடையாக இருந்தவர்களுக்கு, கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு, வியாகுலங்கள் இருந்தவர்களுக்கு, உடல் ரீதியாக
அதுவும் இல்லை வம்பு தும்பு வழக்குகள் இருந்து எதில் எடுத்தாலும் தோல்வியை தழுவுனவர்களுக்கு கட்டாயம் இந்த சனி பயிற்சி வெற்றிகரமான 3, 6, 11 உபஜயஸ்தானம்ல ஒரு ஸ்தானம் 11ஆம் இடம். அதற்கு பெயர் உபஜயம்னா வெற்றிக்கு துணையாக நிற்கக்கூடிய ஸ்தானத்துக்கு பெயர் தான் மற்றொரு பெயர் உபஜயஸ்தானம்னா. அந்த 11 அந்த சனி வரும் காலத்தில் லாபகரமான அம்சம், அதாவது நஷ்டத்துக்கு போன இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டு 110 ரூபாய்க்கு விற்கிறது லாபம். ஆனால் 100 ரூபா போட்டு 200 ரூபாய்க்கு விற்கிறது அது அபரிதமான லாபம். அந்த லாபத்தில் சனி வரும் காலத்தில் மக உன்னதமான வளர்ச்சி, திருமண தடையை கட்டாயம் விலைக்கு கொடுத்துரும். புத்திர சௌபாக்கியத்தை நேரடியாக அந்த சனி பார்வை எடுக்கிறதுனால நல்ல அருமையான மழலை செல்வங்கள், அதாவது இவ்வளோ காலம் தடைப்பட்ட கணவன் மனைவிக்கு கூட நல்ல புத்திர சௌபாக்கியங்கள், குழந்தைகள் இருந்து அவர்களால் இருந்து வந்த தடைகள் ஆட்டோமேட்டிக்காக விலகும். குழந்தைகளுக்கு நல்ல கல்விக்கு உண்டான பிராப்தம் கிட்டும். வெளிநாட்டுக்கு உண்டான பிராப்தம் கட்டாயம் இந்த ரிஷபமனைக்காரர்களுக்கு. ஜலமனையில் ஜலக்கோள் அமர்ந்திருந்தால் தூரதேச பிரயாணத்திற்கு வித்திடக்கூடிய பாக்கியமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதுமையாக கட்டாமல் வீடு கட்டி பாதி தூரம் நின்று அந்த தடைப்பட்டவர்கள் கூட அந்த சுபிட்சத்தை கொடுக்கும். புதுமையான வாகனங்கள் புதுப்பிக்கிறது, சுப நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், திருமண வைபவத்திற்கு இந்த தடைகளாக இருந்து வந்த ஒரு ஆண் பெண்களுக்கு தக்க தருணத்தில் சனி பெயர்ந்த உடனே, குரு பெயர்ச்சியான உடனே மங்களகரமான காரியத்திற்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கும் அதி உன்னதமான பலாபலன்களை இந்த வருடத்தில் நம்ம சொல்லலாம். பயிற்சியும் சாதகமாக இருக்குது. அதெல்லாம் ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி 15ஆம் தேதி 5வது மாதம் மாறும். 18/5 வந்து ராகுவும் மாறுகிறது, கேதுவும் மாறுகிறது. அப்போ காலபுருஷத்துக்கு 11 வரும். ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ராகு வர்றதுனால தொழில் ரீதியான நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். வேலையில் ஒரு மாற்றத்தை கட்டாயம் ரிஷபராசிக்காரர்கள் அடைவார்கள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் பட்டிருந்தாலும் கடனை அடைச்சிட்டு மாற்று கடனாக மீண்டு இடத்துல மாற்றி ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு, இப்போ சனி வந்தது பெயர்ச்சி ஆச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்றவங்களுக்கு இந்த பயிற்சி எந்த குறையும் எங்களுக்கு வைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து ஜனன ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள் நன்கு வாய்த்தவர்கள் இதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியை சொல்லலாம் அடுத்தது. ஏன்னா மகர ராசிக்கு உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் கர்ணபூஷண ஸ்தானத்தில் இந்த சனி வரும் காலத்தில் நிறைய பெண்கள் நிறைய அடகு வச்சுருப்பாங்க. இந்த கும்பமனையில் இருந்தவர்கள் அந்த அடகு போன நகைகள்லாம் திருப்பி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுமையான ஆபரணங்கள் சேர்க்கை இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு, ஏன்னா திருவோண நட்சத்திரம் 4 பாதம் இருக்கும்மா, அதுக்கடுத்து அவிட்டமும் 2 பாதம் இருக்குது, அப்போ உத்திராடமும் 3 பாதம் இருக்குது. இதில் பிறந்தவர்கள் தான் இந்த மகரமனையில் பிறந்தவர்கள். இந்த மகரமனையில் பிறந்தவர்களுக்கும் சரி கும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி ஒரே ராசிநாதனாக வருவார். 7.5 வந்து கம்ப்ளீட்டாக விலகிறது மகர ராசிக்கு சொல்லலாம். 7.5னுடைய கடைப்பகுதி பாதத்தை விலகிறது வந்து கும்பராசிக்கு சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆபரண சேர்க்கை நிகழும்னு சொன்னேன். இந்த மகரத்துக்கு 3ல் இருக்கிறதுனால முதல்ல உடல் பிணியை போக்கிடுவான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வர்றதுனால. 2வது வந்து கணவன் மனைவி விரிசலை போக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் மாரக மரணஸ்தானத்தில் சரத்துக்கு 2ம் 7ம் மாரகம். அது தன ரீதியான இடி உழுந்துக்கிட்டே இருந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் சனி வந்து இந்த மீனமனையை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த கடன் அத்து போகும், உடல் பிணி விலகும், கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் வியாஜியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடலாம். ரொம்ப நாள் கேஸில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வெற்றி வாகை கூடும். அதே மாதிரி புத்திரஸ்தானத்தை 3வது பார்வையை 5ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால புத்திரபாக்கிய சௌபாக்கியங்கள் கட்டாயம் கிடைக்கப்பெறாத தம்பதியினருக்கு கிடைக்கும். மழலை செல்வத்தால் இருந்து வந்த தடைகள், துன்பங்கள், கல்வி ரீதியாக இருந்து வந்த சோகங்கள், ஒரு டிப்ரெஷன்லேயே குழந்தைகள் இருந்திருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு 5ல் குரு இருக்கிறதுனால அதுவும் விலகுது. அந்த மனக்குழப்பங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் ஒரு உன்னதமான பிரார்த்தமாக இருக்கும். அப்போ குருவும் பெயர்ந்துடுறார். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துக்கு பெயரும் பொழுது டைரெக்டாக 12ஆம் இடத்தை பார்க்கறனால
நல்ல ஆடை ஆபரணங்கள், சொத்து சேர்க்கிறது, புதியதாக இடம் வாங்குறது, புதியதாக வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய வெஹிக்கிள்ஸ் வாங்குறது, இல்லை கொடுத்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது, வேலை ரீதியான ஒரு தடை, ஒரு உயர்வு, எல்லாமே தடை கற்களாக இருந்ததுக்கெல்லாம் அந்த குரு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு உன்னதமான ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அது மட்டுமல்ல, வேலையில் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். இன்னொரு ஒரு சந்தேகம் சார், அதாவது சனி பயிற்சின்னு சொல்றாங்க, அது அந்த மார்ச் மாசத்திலே டக்குன்னு ஏற்படுமா இல்ல கொஞ்சம் அதாவதுமா மார்ச் மாசத்துல நான் சொல்ற மாதிரி இந்த டேட்டு 29ஆம் தேதி பெயர்றாரு. இந்த பெயர்ச்சி ஆகும் பொழுதே அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான அதிலிருந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு பலாபலன்கள் கிட்டும். சரி, பெயர்ந்து கூட எனக்கு எதுவுமே நடக்கலப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சில மைனஸ் அங்கே இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த மகரமனையில் மகர ராசிக்காரருக்கு 7.5 சனி நடந்தது கடந்த ஒரு 7.5 வருஷமாக. 7.5ன்னு ஒன்று சொன்னாங்கப்பா, ஆனால் வந்தது எனக்கு எதுவுமே கெடுபலனே நடக்கலப்பா, நான் நல்லா தாப்பா இருக்கிறேன், சில விரயங்கள் கொடுத்தது, முடிச்சிடலாமா? கண்டிப்பா சார். சார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, தீயதா இருந்தாலும் சரி. இப்போ சுமாரா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார், எப்படிலாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு? அதாவதுமா இந்த மகர ராசியில் கடைசியாக முடித்தேன் இல்லையா, அதை சொல்லிடுறேன். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெயர்ச்சி ராசிநாதனே ராசிக்கு கெட்டவனே மேலும் கெடுறது மேலும் சிறப்பு தான். அதனால் இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு தடை இருந்தாலும், மீளாத கடன் இருந்தாலும், மீளாத வம்பு தும்பு வழக்கு இருந்தாலும், மீளா வியாதியாக இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 3ல் சனி வருங்காலத்தில் ஒரு உன்னதமான வளர்ச்சி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ்ன்னு சொல்லப்போனால், புதியதாக 7.5 சனி பிடிக்குது அப்படின்னா ஒரு ராசிக்கு மட்டும்தான். எந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டால் மேச ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி 4 பாதம் கொண்டவர்கள், பரணி 4 பாதம் கொண்டவர்கள், கிருத்திகை 1 பாதம் கொண்டவர்களுக்கு மேசத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது மேசராசின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மேசராசிக்கு சனி 7.5 சனியாக புதியதாக பிடிக்கிறார். அவர் எங்கே வர்றார்? ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வர்றார். ஐயோ, இது சிறப்பாக இல்லையே மேசராசி அப்படின்னு பயம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜனன ஜாதகத்தில் கோள்கள் நல்ல சிறப்பாக இருந்து நல்ல திசை புத்தி வாய்த்தவர்களுக்கு இந்த 7.5 சனி நிச்சயமாக பாதிக்கவே பாதிக்காது. அப்போ 7.5 சனியால் பாதிப்பா அல்லது தசாபுத்தியால் பாதிப்பான்னா, திசை புத்தியால் தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு தாழ்வு ரெண்டும் கிட்டுதும்மா. மைனஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸாக இருந்தாலும். இந்த சனி வர்றாரே ஒழிய, சனி பெயர்ச்சி என்பது பொதுவாக யாருக்குன்னு கேட்டால், நேற்று பிறந்தவர்களுக்கோ, முந்தானேத்து பிறந்தவர்களுக்கோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கோ, அல்லது பாட்டனுக்கோ பூட்டனுக்கோ அல்ல. பெயர்ச்சி என்பது, பெயர்ச்சின்னா என்ன அப்படின்னா, இந்த ராசியிலேருந்து ராசிக்கு பெயரும்போது புதியதாக இந்த உயிர்கள் பிறப்பதற்காக, புதிதாக உயிர்கள் சஞ்சாரம் எடுப்பதற்காக புல், பூண்டு, தாவர, மரம், செடி, கொடி, ஊர்வன, பரப்பன, விலங்கன, பறவை எதுவாக இருந்தாலும், மனித இனமாக இருந்தாலும், இந்த பெயர்ச்சியால் தசாபுத்தி அடிப்படையில் உயிர்கள் ஜனித்தோகணும். உயிர்கள் மடிய வேண்டும் என்பது, உயிர்கள் ஜனிப்பது என்பது கிரகத்தினுடைய சஞ்சாரத்தின் வாயிலாகத்தான். அதைத்தான் 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி, இந்த லக்னம், இந்த ராசி, இந்த நட்சத்திரத்தில் இப்படியெல்லாம் பிறந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணும் பொழுது எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம்? ராசி நட்சத்திரத்தை சொல்கிறோம். சொல்லி தானே அர்ச்சனை பண்ணுறோம். அப்போ பிறப்பு ஜாதகம் நம்ம பிறந்தாச்சு. எப்போவோ பிறந்ததுக்காக இந்த சனி இடையில வந்துட்டு போகிறத எப்படி எடுத்துக்கணும்னா, எல்லா ராசிக்காரர்களுக்கும் சரி, இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜனன ஜாதகத்தை போன்று ஒரு சாப்பாடு மாதிரியோ ஒரு பொரியல் மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார், ரசம் போட்டு அதுக்கடுத்து பொரியல் போட்டு மேலும் சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்லாயிருக்கும், ஒரு பூஸ்ட் மாதிரி. ஊறுகாய்ன்றது தேவை,
வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னாலும் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஊறுகாய் போன்று தான் அந்த சனி பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, இந்த ராகு கேது பயிற்சிகள்லாம். அதனால் மேசராசிக்கு புதியதாக 7.5 சனி பிடிக்கிறதுனால கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறான். 7.5 சனி இவ்வளோ காலம் எனக்கு 11ஆம் இட லாபத்தில் வந்து மேசராசிக்காரர்கள் ஒன்றுமே எனக்கு செய்யலப்பா, நான் கஷ்டத்தில் தான்ப்பா, துன்பத்தில் தான்ப்பா, வாட்டத்தில் தான், வருத்தத்தில் தான், எல்லையில்லாத ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக தான் இருக்குது, பாலைவனமாக தான்ப்பா இருக்குது, என் வாழ்க்கையில் சோலைவனமாகவே ஆகலை, இன்னும் போய் சனியும் கெடுத்துட்டான், ஒன்றுமே கொடுக்கல. 11ல் வந்தால் அந்த ஜோசியர் சொன்னாங்க இப்படி கொட்டும்னாங்க, குரு 2லேயே இருந்தது இன்னும் நல்லா இருக்குன்னாங்க, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலப்பா, எனக்கு இன்னும் புத்திர பாக்கியம் குழந்தைகளுக்கு கிடைக்கலப்பா, நல்ல மேன்மையே கிடைக்கலப்பா, பொருளாதாரத்தில் கீழ்நிலைக்கு போயிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எவ்வளோ இடி விழுந்தா என்ன, மழை பெய்ந்தா என்ன, தென்றல் வந்தான்னா ஒரே ட்ராக்காக தான். இப்போ 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு என்ன இந்த பயிற்சி வந்துட்டால் மட்டும் கொட்டி கொடுத்துட போதா, ஒரு 15,000 குறைஞ்சிட போதும், இன்னொரு 10,000 அப்படி கிடையாது. சனி வந்து முடவன்னு சொல்கிறான் பொதுவாகவே. 12ல் வந்து ஐயோ முடக்கத்தை, அதாவது 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகள்மா முடிக்கிறம்மா. இடையில 7.5 வருதப்பா, கவனமாக இருந்துக்கப்பா, வண்டி வாகனத்தில் போகும்போதுன்னா 7.5 வருஷத்தில் ஒருத்தன் கீழே உழுவாமல் இருப்பானம்மா, பைக்கில் கொண்டு போய் இடிக்காமல் இருப்போம்மா, இல்லை பாத்ரூமில் வலி கூட்ட, அன்றைக்கே ஜோசியம் சொன்னான்ப்பா 7.5 சனி வருது பார்த்துருன்னா. இப்போது விழுந்த உடனே 7.5 மேலே ஒரு பழி போயிடுது. அது கிடையாது. உன்னுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் நீ கீழே விடணும், அடிபடணும், இல்லை வியாகுலங்கள் ஏற்படணும், அங்கே இருந்தால் தான் நடக்குமே ஒழிய 7.5 சனியால் ஒரு பொழுதும் ஒரு மனிதனுக்கு துன்பமும் இல்லை வாட்டமும் இல்லை. இந்த மீனராசி, நான் ரேவதி நட்சத்திரம், 7.5ன்றது நான் பரணி பால்ராஜன் என்னுடைய பேர், எனக்கு பரணின்றது என்னுடைய டெக்ஸ்டைல்ஸினுடைய நேமை தான் நான் பரணின்னு வச்சுருக்கேன். அதனால தான் பரணி பால்ராஜ் எனக்கு புனை பெயராக வந்ததும்மா. இதை மட்டும் முடிச்சுட்டு கிளியர் பண்ணிடுறேம்மா. இப்போ எனக்கு மீனராசி, நான் ரேவதி நட்சத்திரம், கடைசி ராசி, கடைசி நட்சத்திரத்தில் பிறந்தவன் நான், 27 நட்சத்திரத்தில். இந்த 7.5 சனின்றது கடந்த 2 வருஷமாக பயணப்பட்டது. இந்த 7.5 சனியில் தான் இன்னும் இடம் வாங்குகிறேன், வீடு கட்டுறேன், பொன்பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, சுபகாரியங்கள்லாம் நடத்தணும். இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி டிஸ்ட்ரிக்ட், நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாகவும் இருக்கிறேன். இதில் தான் எனக்கு பதவி வந்தது. 7.5 எல்லாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாதும்மா. அஷ்டமச்சனி வந்தாலும் சரி, குரு பெயர்ச்சி வந்தாலும் சரி, நன்மையை நிறைய நான் அடைஞ்சிருக்கேன். லாபத்தில் வருதுப்பா கிரகங்கள், குரு வருதுன்னா அப்போ நன்மை நடக்கலை. காரணம் என்ன, தசாபுத்தி அடிப்படையில் தான். ஒரே உதாரணம், நானே மீனராசி, என்னுடைய ரேவதி நட்சத்திரம் அன்பர்களே, இந்த 2.5 வருஷ பாதையில் நிறைய சுபிட்சத்தை அடைஞ்சிருக்கோம். நீங்கள் எத்தனையோ திருப்பணிகள் என் கையால் பண்ணி வச்சுருக்கேன், எத்தனையோ திருமாங்கல்யத்தை எடுத்து அரசு மூலயமா கிட்டத்தட்ட எத்தனையோ ஏழை எளிய இணைகளுக்கு நான் திருமண கல்யாணம் பண்ணி வச்சு, தெய்வத்துக்கு மாங்கல்யத்து திருக்கல்யாணம் தொட்டு நான் செஞ்சுருக்கேன். அப்போது தேர் இழுத்துருக்கேன், குடமுழுக்கு பண்ணுறோம், எத்தனையோ பண்ணுறோம்னா இதுக்கு என்ன காரணம், அப்போ 7.5ன்றது எந்த அளவுக்கு பொய். அப்போது ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் தான் ஒரு மனிதன் உயர்வதும் தாழ்வதும். அதனால் 7.5 வந்தாலும் சரி, 8 வந்தாலும், 9 வந்தாலும், 10 வந்தாலும், ஜனன ஜாதகத்தில் உறுதியான அறுதியான கோள்கள் கோலோச்சு நின்றால் இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மைனஸான வந்த இடத்தங்களுக்கு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய சொல்ல துடிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்குது, நெற்குன்றத்தில், அங்கே சந்திக்கலாம். கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அந்த சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பு. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப்பில் நிறைய இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகளுக்கு விழிப்புணர்வாக பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அதையும் இதை பார்க்க தவறியர்கள் அதை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான விளக்கங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.